ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். திரும்பவும் மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்பப்போ மூடி போட்டு வேக விடுங்க. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து 4 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் கிட்டே இல்லைன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா 1.5 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு திரும்ப 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.